பிரைஸ் தி லார்ட். ஒரே ஒரு வசனத்தை கூட காண்பித்துக் கொடுக்கிறேன். ஏசாயா 60வது அதிகாரம் 20வது வசனம். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் சொல்லிட்டு இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாருங்க. மகனே மகளே, இன்னைக்கு உங்க வாழ்க்கையில இருக்க துக்க நாட்கள், நீ துக்கத்தோடு வாழ்ற இந்த நாட்கள் எல்லாமே முடிய போது, நீ சந்தோஷமா வாழப்போற, சந்தோஷத்தை பார்க்க போறன்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஏசப்பா இன்னைக்கு உங்களை பார்த்தாங்க சொல்றாரு. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில பாத்தீங்கன்னா, நீங்க படிக்கிற படிப்புல, நீங்க எடுக்கிற வேலையில, நீங்க எடுக்கிற தொழில எல்லாத்துலயும் நீங்க தோல்வி அடைஞ்சனால நீங்க துக்கத்துல கஷ்டத்துல இருக்கலாம். நீங்க 12th ஃபெயில் ஆயிட்டீங்க, இல்ல நீங்க 12th நல்ல மார்க் எடுக்க முடியல, அப்படி கூட நீங்க துக்கத்துல இருக்காங்க. இன்னைக்கு நீங்க எடுக்கிற முயற்சிகள் ஃபெயிலியர்ஸ் ஆகுது, உங்க திருமண காரியத்துல ஃபெயிலியர்ஸ் வருதுன்னு சொல்லிட்டு நீங்க அழுதுகிட்டே இருக்கலாம். என் ஜெபத்தை ஏசப்பா கேட்கவே மாட்டாருங்க, நான் இவ்வளவுதான் ஜெபிச்சல, என் ஜெபம் கேட்கப்பட மாட்டேன்னு சொல்லிட்டு கூட நீங்க அழுதுட்டு இருக்காங்க. ஆனா ஏசப்பா சொல்றாருங்க, உன் துக்க நாட்கள் முடிந்து போக போது, உன் பிரச்சனை மாறப்போது, உன் கடன் பிரச்சனை மாறப்போது, உன் சூழ்நிலைகள் மாறப்போது, ஏசப்பா எல்லாத்தையும் மாற்றப்படும் சொல்லிட்டு இன்னைக்கு ஏசப்பா இன்னைக்கு உங்களை பார்த்து தாங்க சொல்றாரு. நெகேமியா அலங்கத்தை கட்டும் போது நிறைய தடைகள் வந்துச்சுங்க. அந்த தடைகளை தாண்டினால்தான் நெகேமியால அலங்கத்தை கட்ட முடிஞ்சது. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில நம்ம எடுக்கிற முயற்சிகளை நிறைய தடைகள் வரலாம், தோல்விகள் வரலாம், பிரச்சனைகள் வரலாம். அதெல்லாம் நம்ம மேற்கொண்டு போனாதாங்க நம்ம வாழ்க்கையில வெற்றி அடைய முடியும், சக்சஸ் பார்க்க முடியும். இன்னைக்கு ஏசப்பா இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாருங்க, தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருங்க. இன்னைக்கு நீங்க எதிர்பார்க்கிற முடிவு உங்களுக்கு கிடைக்காம இருக்கலாங்க, ஆனா சீக்கிரத்துல நீங்க எதிர்பார்க்கிற முடிவை ஏசப்பா உங்களுக்கு கொடுப்பாரு. உங்க துக்க நாட்களுக்கு பதிலாக நீங்க சந்தோஷத்தை பார்க்க போறீங்க. அது சீக்கிரத்துல நடக்க போது. விசுவாசிக்கிறீங்கன்னா ஆமீன் போட்டுக்கோங்க. இதே போல ஆவிக்குரிய வசனங்களுக்கு என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. God bless you. ஆமீன்.